நம்ம எல்லாருமே காமனா ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை. ஏன்னா மாசம் 1ஆம் தேதி ஆனோடனே சம்பளம் வந்தோடனே நமக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு 5ஆம் தேதி தாண்டிச்சு அப்படின்னா சம்பளம் காணாம போயிடும். ஆனா எனக்கு அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இதை நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கல அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்மூத்தா போகாது அப்படின்னு. ஏன் இதுக்கு நானே கூட நல்ல உதாரணம். எனக்கு நான் அந்த சம்பளம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்த உடனே என்ன பண்ணுவேன், அமேசான்ல போவேன், என்ன ஆர்டர் பண்ணுவேன் அதை ஆர்டர் போடுவேன், ஸ்விக்கியில போவேன், பிரியாணின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவேன். ஒரு 2-3 நாள் ஷாப்பிங்லாம் போயிட்டு லைஃபே ஒரு மாதிரி ஜாலியா இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு நம்ம போன் எடுத்து பார்த்தா எப்படா அப்படின்ற மாதிரி 23 ரூபா 43 ரூபா அப்படின்னு 2 டிஜிட் இருக்க நம்பருக்கு அந்த பேலன்ஸ் போயிடும். பார்த்தோன்னே மனசே ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். என்னடா பண்றது இதுக்கு அப்படின்னும் போது நான் யூஸ் பண்ணேன், என் லைஃப்ல நான் அப்ளை பண்ணேன் 3 ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் உங்க ஹரி, உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ட்ரிக் நம்பர் 1, சேவ் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் லேட்டர். ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சம்பளம் வந்தே நமக்கு சந்தோஷம் இருக்கும், செலவு பண்ணணும், எல்லாம் ஓகே தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கலாமே, அசியூம் பண்ணிக்கலாம். அதுல ஒரு சின்ன பங்கை ஒரு 3000 4000 எடுத்து யூபிஐ, ஜிபே இந்த மாதிரி எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இல்லாத, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லாத ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணலாம், மாத்தி வச்சிடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், திரும்ப நம்ம கஷ்டம் வராதா, நம்ம செலவு பண்ற காசு கம்மியா இருக்குமே அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எப்பயும் போல நம்ம இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். நமக்கு என்னோட எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம அத்தியாவசியமான எல்லா தேவைகளும் நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று நம்ம என்ன பண்ணலாம்னா, மந்த் எண்ட்ல கஷ்டம் வரும்போது இல்லை இது வந்து நம்ம லாங் டேர்முக்கு நான் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 1. இல்ல ஆப்ஷன் நம்பர் 2, நம்ம என்ன பண்ணலாம்னா, மந்த் எண்ட்ல நமக்கு கஷ்டம் இருக்கும் போது, ப்ராப்ளம் இருக்கும் போது நம்ம இன்னொருத்தர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக இந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம மந்த் எண்ட்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணணும். 2, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். எடுத்தோடனே நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லா எக்ஸ்பென்ஸும் நம்ம பார்த்துக்கு அப்புறம் மிச்சத்துக்கு நம்ம சேவ் பண்ணலாம்னா கண்டிப்பா இன்னைக்கு இல்லை, எப்பயும் நம்மளால சேவ் பண்ணவே முடியாது. அதனால சேவ் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்ட் லேட்டர். ட்ரிக் நம்பர் 2, ட்ராக் யுவர் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ். நான் ஏன் இது இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம பெரிய எக்ஸ்பென்ஸை நார்மலா ட்ராக் பண்ணுவோம். திடீர்னு ஒரு 5000 செலவாகுது, ஒரு 10,000 செலவாகுது அப்படின்னா நம்ம அது மைண்ட்லயும் இருக்கும், நம்மள ட்ராக் பண்ணுவோம். ஓகே, சம்பளம் இதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு. ஆனா சின்ன எக்ஸ்பென்ஸை நம்ம எப்பயுமே ட்ராக் பண்ணதில்லை. இப்போ நான் சொல்றேன், இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். உங்க போனை நோட் பேட் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு சின்ன நோட் போட்டுக்கோங்க. உங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ், ஒரு டீ சாப்பிட்றோம்னா கூட, டீ சாப்பிட்றோம், இல்லை ஒரு லஞ்ச் சாப்பிட்றோம், நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ட்டி பண்றேன், அந்த மாதிரி ஒரு சின்ன எந்த எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுங்க, உங்க நோட் எடுத்து உங்க நோட் பேடை எடுத்து அதை நோட் பண்ணிட்டே வாங்க. இது அதிகமாக வேண்டாம், ஒரு 2 to 3 வீக்ஸ் நீங்க பண்ணாலே போதும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 200 ரூபா செலவு பண்றீங்க, ஒரு 300 ரூபா செலவு பண்றீங்கன்னா அது நம்ம மாசத்துக்கு கணக்கு போட்டா அது 6000 ரூபாய் 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு மேல இருக்கும். கண்டிப்பா அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். அப்ப நீங்க ஒரு 3 வீக்ஸ் நீங்க இதை ட்ராக் பண்ணிட்டே வரும்போது ஒரு 4th week 5th week கழிச்சு நீங்க அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க டீக்கு தான் அதிகமாக செலவு பண்ணிருக்கீங்க, இல்ல நான் வந்துட்டு லஞ்சுக்கு நிறைய செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்க அதை என்ன பண்ணலாம், அந்த லஞ்சை நீங்க கன்வெர்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போறேன், இனிமேல் வீட்டுல லஞ்ச் சமைச்சு எடுத்துட்டு போயிட்டா அந்த லஞ்சோட எக்ஸ்பென்ஸை நீங்க சேவ் பண்ணலாம். மாசம் ஒரு 3000 ரூபாய் சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸை நீங்க ட்ராக் பண்ணிட்டே வந்தாதான் உங்களை எதுல நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு சின்ன 1 ரூபாய் 2 ரூபா கூட நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா நம்மளால பெரிய அமௌண்ட்டை நம்மளால சேவ் பண்ண முடியும். ட்ரிக் நம்பர் 3, செட் அ கோல். நம்ம இப்ப சேவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அது சின்ன எக்ஸ்பென்ஸ் கூட ட்ராக் பண்ணோம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப லாஸ்டா நம்ம ஒரு கோலை செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னா ஏதோ சும்மா சேவ் பண்ணாம, நம்ம இப்போ பைக் வாங்க போறேன், இல்ல நான் வந்துட்டு போன், இல்ல நான் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், இல்ல நான் ட்ரிப் போக போறேன் அப்படின்னா என்ன பண்ணா, அது ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணணும், ஃபண்டை நம்ம சேவ் பண்ணிட்டே வரணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கு, இல்லை ஒரு டீ சாப்பிட்றேன், இந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட்டி பண்ண போறேன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த அமௌண்ட் வந்து நம்ம எதுவும் எடுத்து செலவு பண்ண மாட்டோம். இந்த 3 ட்ரிக்கோடைய ஒரு பஞ்ச்லைன், காசு சேவ் பண்றது போரிங் இல்லை, காசு இல்லாம இருக்கிறது தான் போரிங். ஓகே, ஏதோ ஒரு வீடியோன்னு சொல்லி இதையே நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நம்ம சேலரியை சேவ் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கோம், இதை நாளைக்கு இல்லை இன்னிலிருந்து இதை அப்ளை பண்ணுங்க. இதை 3 நீங்க அப்ளை பண்ணாதான் கண்டிப்பா யூ வில் see a bigger change in your life. நீங்க மணியை கண்ட்ரோல் பண்ணுங்க, மணியை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சேலரியை சேவ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ஃபினான்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸோட நான் திரும்ப உங்களை பார்க்க வரேன். பை.